ஒரு காலகட்டத்தில் உலகின் மிக பெரும் கம்யூனிச நாடாக இருந்தது தான் USSR என்று அழைக்கப்பட்ட சோவியத் யூனியன். பொதுவாக ரஷ்யா என்றதும் நமக்கு ஞாபகம் வருவது அதன் சர்வதிகாரிகளான விளாடிமிர் லெனின் மற்றும் ஜோசப் ஸ்டாலின். இதையும் தாண்டி நமக்கு ஞாபகம் வருவது இந்தியாவிற்கு ஆபத்து ஏற்பட்ட போதெல்லாம் ரஷ்யா செய்த உதவிகள். இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இதையுமே தாண்டி ரஷ்யாவிற்கான ஒரு கொடூரமான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு கொடுமையான வரலாறு. கம்யூனிசம் என்றதுமே சம உடைமை, பொது உடைமை, ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகம், அனைவருக்கும் அனைத்துமே சொந்தம், ஒரு பொன்னான ஒரு உலகம். இதுதான் கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய அவர்களின் கனவு உலகம். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள் ரஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இந்த மாதிரிதான் ஆட்சி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முழுக்க சர்வதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிக பெரும் அளவிற்கு படுகொலைகளை பண்ணாங்க இந்த கம்யூனிஸ்டுகள். ரஷ்யாவில் எப்படி கம்யூனிசம் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றியது, கம்யூனிசத்தின் மிக பெரும் தலைவராக பார்க்கக்கூடிய விளாடிமிர் லெனின் செய்த அயோக்கியத்தனங்களும் அவர் செய்த படுகொலைகளும் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா 19ஆம் நூற்றாண்டு முடியும் வரை 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் வரை ரஷ்யா என்பது ஒரு மன்னராட்சி கொண்ட ஒரு நாடாகத்தான் இருந்தது. ரஷ்யாவை ஜார் மன்னர்கள் ஆட்சி பண்ணி வந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல உலகில் இருந்த அனைத்து நாடுகளைப் போலதான் ரஷ்யாவிலும் நடைமுறைகள் என்பதும் இருந்தது. மன்னராட்சிக்கே உரித்தான நிலப்பிரபுக்கள், சமூக அடுக்குகள், அந்தஸ்து, கௌரவம், உயர்குல அடிப்படையிலான விசேஷ சலுகைகள், உரிமைகள், இந்த மாதிரியான அடிப்படைகளை கொண்டு ரஷ்யாவில் ஜார் மன்னர்கள் ஆட்சி பண்ணி வந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டுல உலகெங்கும் இருந்த பல நாடுகள்ல அடிமை முறை என்பது ஒழிக்கப்பட்டது. அடிமைகளை வாங்குவதும் விற்பதும் சட்டப்படி குற்றம் என பல சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. இதே மாதிரியான சட்டம் 1861ஆம் ஆண்டு ரஷ்யாவிலுமே கொண்டு வரப்பட்டது. ரஷ்யா என்னதான் ஒரு மன்னராட்சி நாடாக இருந்தாலுமே ரஷ்யாவுல அடிமை முறை இருக்கக்கூடாது, விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற போதிய கூலிகளை கொடுக்கணும் அப்படின்னு பல சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவுல ஜனநாயக காற்று என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வீச தொடங்கியது. இந்த சமயத்துல 1872ஆம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் ரஷ்யாவில் விற்பனையாக தொடங்குகின்றது. ரஷ்யாவை ஆட்சி பண்ண ஜார் மன்னர்கள் இந்த கம்யூனிசத்தை பெரிதளவு கண்டுகொள்ளவே கிடையாது. அதை ஒரு சாதாரண ஒரு சித்தாந்தமாகவே பார்த்து வந்தாங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கொடூரமான சித்தாந்தங்கள் ரஷ்யாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி பரவ ஆரம்பித்தது. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கொடூரமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பின்பற்றி ரஷ்யாவில் ஆங்காங்கே பல பிரச்சாரங்களும் நடந்து வந்தது. அந்த பிரச்சாரத்துல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் சர்வதிகார மன்னராட்சி என்பது நடக்கிறது, இங்கு உள்ள முதலாளிகள் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளியின் உழைப்பை சுரண்டுகிறார்கள், நமக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற பிரச்சாரம் நாட்டின் சில பகுதிகளில் இந்த கம்யூனிஸ்டுகளால ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த சமயத்துலதான் 1890ஆம் ஆண்டு விளாடிமிர் இலீச் எனப்படும் விளாடிமிர் லெனினும் இந்த கம்யூனிசத்துக்குள்ள கம்யூனிசத்தை ரஷ்யாவுக்குள்ள பரப்ப ஆரம்பிக்கிறாரு. லெனின் கம்யூனிசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கம்யூனிசத்தை பயன்படுத்தி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மன்னராட்சியை ஒழிக்கணும், முதலாளித்துவத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. அன்றைய காலகட்டத்துல ரஷ்யாவுல பல இடங்கள்ல மிகப்பெரும் பஞ்சங்களும் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திற்கு நிவாரணமாக அரசு பல நிவாரணங்களையும் மக்களுக்கு கொடுத்தது. ஆனால் லெனின் இதை கடுமையாக எதிர்த்தார். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு நிவாரணம் போனா அவங்க அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு அரசு எதிர்க்க மாட்டாங்க. அதுவே நிவாரணம் போகாட்டி அப்படின்னா பசியினாலும் பஞ்சத்தாலும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அரசு எதிர்ப்பாங்க. இதன் மூலமாக புரட்சி என்பது உருவாகும், நம்மால் அதிகாரத்தை எளிதாக கைப்பற்ற முடியும் அப்படின்னு லெனின் சில திட்டங்களையும் தீட்டினாரு. லெனின் இந்த மாதிரி எல்லாம் அரசுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால 1895ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்த ஜார் மன்னர்கள் லெனினை சைபீரியா நாட்டுக்கு நாடு கடத்தி சிறையில் அடைச்சாங்க. அதன் பிறகு 1895 இருந்து 1900ஆம் ஆண்டு வரை அவர் சிறைச்சாலையில இருந்தாரு. சிறைவாசத்துக்கு பிறகு அவர் ரஷ்யாக்குள்ள வராம நேரா ஐரோப்பிய நாடுகள்ல போயிட்டு அங்க கம்யூனிஸ்டத்தை வளர்த்து வந்தாரு. இந்த மாதிரியான சமயத்துல 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே ரஷ்யாவுல ஆங்காங்கே பல பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பித்தது. 1902ஆம் ஆண்டில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை என்பது 1915ஆம் ஆண்டுல மிக பெரும் பிரச்சனையாக மாறியது. ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் ஜார் மன்னர்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் அதிகாரம் என்பது அவர்களை விட்டு போனது. 1915ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்த பலருமே அவங்கவுங்க சில பகுதிகள் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. 1916 மற்றும் 17ஆம் ஆண்டுகளில் ஜார் மன்னருடைய ஒட்டுமொத்த ராணுவம் என்பதும் பலவிழந்து போனது. இதன் பிறகு 1917ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் ஜார் மன்னர்களின் ஆட்சி என்பதும் ரஷ்யாவில் முடிவுக்கு வந்தது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்த ஜார் மன்னருக்கு எதிராகவே அங்கிருந்த மக்களை தூண்டிவிட ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்டுகள் ஆகிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைக்கும், பெண்களுக்கு சுதந்திரம் என்பது கிடைக்கும், நீங்க யாருக்குமே அடிமையாக இருக்க தேவையில்லை, முதலாளித்துவம் என்பது ஒளி தெரியப்படும், உங்களுக்கு தினந்தோறும் 8 மணி நேரம் மட்டுமே வேலை இருக்கும் போன்ற கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி மக்களை கூட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ரஷ்யாவுல 1917ஆம் ஆண்டு மிக பெரும் புரட்சியான அக்டோபர் புரட்சி என்பது நடந்தது. இந்த புரட்சியில கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரை கூட்டியிருந்தாங்க.
இந்த அக்டோபர் புரட்சியை ஒரு மிக பெரும் புரட்சி, லெனின் நடத்திய ஒரு மிக பெரும் புரட்சி, ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அக்டோபர் புரட்சி என்பது ரஷ்ய அரசு தவறு மேல் தவறு செய்ததன் விளைவாக ஏற்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த அக்டோபர் புரட்சி. அதாவது தவறு என்றால் அவர்களின் ஒரு சில தவறான முடிவுகளால் தான் இந்த புரட்சி என்பது இந்த அளவுக்கு வந்தது. இந்த புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில் லெனின் என்பவர் ரஷ்யாவுக்குள்ளே இல்ல, அவர் அன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்தாரு. இந்த அக்டோபர் புரட்சிக்கு பின்பு இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, வெளிநாட்டில் இருந்த ஸ்டாலின் ரஷ்யாவுக்குள்ள வர உதவி பண்ணது யாரு என்பதெல்லாம் பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவுல பார்க்கலாம். ரஷ்யாவில் ஏற்பட்ட அக்டோபர் புரட்சிக்கு பிறகு 1917 டிசம்பர் மாதத்தில் லெனின் ரஷ்யாவின் ஒட்டுமொத்த அதிகாரத்தை கைப்பற்றி ரஷ்யாவின் சர்வாதிகாரியாக ஆகின்றார். லெனின் ரஷ்யாவின் அதிபரான பிறகு அவர் முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு ஏகப்பட்ட படுகொலைகளை பண்ணார். எதிர்த்தவர்கள் அனைவரையுமே கொன்று குவித்தார். லெனினுடைய சர்வாதிகாரத்திற்கு பலியான முதல் மிக பெரும் நபர்கள் யாரு அப்படின்னா அந்த நாட்டை அதற்கு முன்பாட்சி செய்த ஜார் மன்னர்கள் தான். 1918 ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று 2ஆம் நிக்கோலஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே லெனின் கட்டளையினால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. லெனினுடைய சர்வாதிகாரம் என்பது அன்றையிலிருந்து ஆரம்பித்தது. லெனின் இருந்த அவருடைய கட்சிக்கு பெயர் போல்ஷிக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல்ஷிக்குகளுக்கு ரஷ்ய மக்களுடைய ஆதரவு எந்த காலகட்டத்திலுமே இல்ல. இவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டுதான் இவங்க அரியணையிலே இருந்தாங்க. இதனால லெனினுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது, ரஷ்யாவில் தேர்தல் என்பது நடந்தால் நிச்சயமாக நம்மள ஆட்சியிலிருந்து அகற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெனின் தேர்தலே தடை பண்ணாரு. விளாடிமிர் லெனினால செம்படை என்பது, அதாவது சிகப்பு பயங்கரவாத படை என்பது உருவாக்கப்பட்டது. இந்த படையினுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா லெனினுக்கு எதிராக யார் யாரெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களோ அவங்கள கேள்வியே இல்லாம கொள்றதுதான். இந்த படை நாட்டில் நடந்த பல கிளர்ச்சிகளை அடக்கியது, மிக பெரும் அளவிற்கு இனப்படுகொலைகளையும் பண்ணியது. லெனின் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு ரஷ்ய நாட்டு விவசாயிகளுக்கு அவர் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னா, ரஷ்ய நாட்டு விவசாயிகள்ட்ட இருந்த கால்நடைகளை பறித்தாரு. அவர்கள் வைத்திருந்த டிராக்டர்கள் போன்ற விவசாய உபகரணங்கள் அனைத்துமே அவர் பறிச்சாரு. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட விவசாயிகள் அனைவருமே கட்டாயமாக வதை முகாம்களுக்கு அனுப்பி அவர்களை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாரு. விவசாயிகளினுடைய அடிப்படை உரிமைகளை பறிச்சாரு. அவர்களின் நிலத்தை பிடுங்கினாரு. தொழிற்சாலையில மிக பெரும் அடக்குமுறை என்பது கொண்டு வரப்பட்டது. 8 மணி நேர வேலை என்பது அவர்களின் கனவாக மாறி போனது. இதையெல்லாம் தாண்டி ரஷ்யாவுல மிக பெரும் மதமாக இருந்த கிறிஸ்துவ மதம் என்பது மிக பெரும் அளவிற்கு ஒடுக்கப்பட்டது. கம்யூனிசத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மதம் என்ற ஒரு கட்டமைப்பே இருக்கக்கூடாது என்பதை கம்யூனிஸ்டுகள் மிக தீவிரமாக பின்பற்றி வந்தாங்க. இதனால லெனின் அதிகாரத்துக்கு வந்த பிறகு கிறிஸ்துவ மதத்தையும் மத பாதிரியார்களையும் மிக கடுமையாக எதிர்த்தாரு. இதன் விளைவாக கிறிஸ்துவ மதத்தினர் அன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் லெனின் சொன்னது என்ன அப்படின்னா, புரட்சியை தடுப்பவர்கள் நூற்றுக்கணக்கானவர்களோ அல்லது ஆயிரக்கணக்கானவர்களோ அவர்களை பலி கொடுப்பதுதான் வர்க்க போராட்டத்தின் ஒழுக்க விதி. ஏனென்றால் அது பல லட்சக்கணக்கானவர்களை பாதுகாக்கும் என கூறி அவர் அன்றைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட அளவிற்கு படுகொலைகளை பண்ணாரு. லெனினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ரஷ்யாவில் 2 வகையான அமைப்பு இருந்தது. அதுல NKVD எனப்படும் அமைப்பு கிட்டத்தட்ட 84 வதை முகாம்களை நிர்வகிச்சு வந்தாங்க. அதுல கைதிகளாக 49,736 பேர் இருந்தாங்க. அடுத்ததாக நீதித்துறைக்கு கீழே 262 வதை முகாம்கள் இருந்தது. அந்த 262 முகாம்கள்ல கிட்டத்தட்ட 55,422 பேர் கைதிகளாக இருந்தாங்க. லெனின் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகள்ல, அதாவது 1918 இருந்து 1920 வரைக்குமே கிட்டத்தட்ட 60,000 பேரை அவரு கொண்டு குவிச்சாரு. இது அனைத்துமே லெனின் சர்வாதிகாரத்தின் மிக பெரும் உச்சமாகவும் இருந்தது. லெனின் ரஷ்யாவை ஆட்சி பண்ண காலகட்டத்தில் அவருக்கு எதிராக யாரெல்லாம் குரல் எழுப்பினாங்களோ அவர்களின் குரல் வலை என்பது நெருக்கப்பட்டது. கிட்டத்தட்ட தனி மனித சுதந்திரம் என்பது இல்லாமல் போனது. சர்வாதிகாரம் என்பது ரஷ்யா முழுவதும் தலைவிரித்து ஆடியது. இந்த ஒரு கொடூர லெனினுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒருத்தர் தான் ஜோசப் ஸ்டாலின். இந்த ஜோசப் ஸ்டாலினை அறிமுகப்படுத்தியது யாருன்னா அது இந்த லெனின் தான். 1922ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று லெனின் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பண்ணாரு. அது என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்குனாரு. அந்த பொதுச் செயலாளராக அவர் யாரை நியமிச்சாரு அப்படின்னா அதை ஜோசப் ஸ்டாலினை நியமிச்சாரு. 1924 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அன்று விளாடிமிர் லெனின் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறார். அவருடைய மறைவிற்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் ஜோசப் ஸ்டாலினிடம் கிடைக்கிறது. லெனின் இதற்கு முன்னாடி எந்த மாதிரியெல்லாம் கொடுமைகள் பண்ணாரோ அதை விட பல மடங்கு ஜோசப் ஸ்டாலின் கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தார். ஜோசப் ஸ்டாலினுடைய ரஷ்ய அரசாங்கம் எப்படி இருந்தது, அவர் செய்த கொடுமைகள் என்ன என்பதெல்லாம் மட்டும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.